ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் வந்துவிட்டால் கேரளா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறிவிடுகிறது. வீட்டுக்கு வீடு அழகான பூக்களம், புத்தாடைகள், வாழை இலையில் விதவிதமான உணவுகள், ஆற்றில் பாய்ந்து செல்லும் நீண்ட பாம்பு படகுகள், புலியைப் போல வேடமணிந்து ஆடும் கலைஞர்கள், எங்கும் பாடல், நடனம், மகிழ்ச்சி. ஆனால் இந்த எல்லா கொண்டாட்டங்களுக்கும் பின்னால் ஒரு மன்னனின் கதை இருக்கிறது. அந்த மன்னனின் பெயர் மகாபலி. ஒரு காலத்தில் மக்கள் அனைவரும் சமமாக வாழ்ந்ததாக நம்பப்படும் ஒரு மன்னன். ஆனால் அவர் ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்படி இருக்க ஏன் விஷ்ணுவே அவரை சோதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது? ஏன் 3 அடி நிலம் கேட்டார் வாமனன்? மகாபலி ஏன் தனது தலையையே 3வது அடிக்காக கொடுத்தார்? அதிலும் முக்கியமாக மகாபலி உண்மையில் ஒரு கொடிய அசுரனா அல்லது மக்கள் நேசித்த நல்ல மன்னனா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் ஓணம் பண்டிகையின் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய சுவாரஸ்யம். மகாபலி அல்லது மாபலி என்று அழைக்கப்படும் இந்த மன்னன் இந்து புராணங்களில் மிகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவர் அசுர குலத்தை சேர்ந்தவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் அசுரன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அவர் ஒரு கொடிய மனிதர் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. புராணங்களில் அசுரர்கள் மற்றும் தேவர்கள் என்ற பிரிவுகள் இருக்கின்றன. அந்த பிரிவில் பிறந்தவர்கள் அனைவரும் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று எளிதாக பிரிக்க முடியாது. மகாபலியின் கதையில் இதுதான் முக்கியமான விஷயம். அவர் மிகப்பெரிய வீரர், அதே நேரத்தில் மிகப்பெரிய கொடையாளி. தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்களை வெறுமனே அனுப்பிவிடாதவர் என்று அவரை பற்றிய பாரம்பரிய கதைகள் கூறுகின்றன. அவருடைய புகழ் நாளுக்கு நாள் அதிகரித்தது. மகாபலியின் குடும்ப பின்னணியும் மிகவும் சுவாரஸ்யமானது. அவர் பிரகல்லாதனின் பேரன் என்று புராணங்கள் கூறுகின்றன. பிரகல்லாதன் என்ற பெயர் நமக்கு மிகவும் பரிச்சயமானது. அவர் விஷ்ணுவின் தீவிர பக்தர். அவருடைய தந்தை இரண்யகசிபு விஷ்ணுவுக்கு எதிரானவராக கூறப்பட்டாலும் அவரது மகன் பிரகல்லாதன் விஷ்ணுவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். அந்த பிரகலாதனின் வழித்தோற்றமாக மகாபலி வந்ததாக புராண மரபு கூறுகிறது. அதனால் மகாபலியின் கதையில் பக்தி, அதிகாரம், கொடை, அரசாட்சி ஆகிய அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன. இப்போது ஓணம் பண்டிகையின் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். மகாபலியின் ஆட்சி எப்படி இருந்தது? கேரளாவின் பாரம்பரிய நம்பிக்கையில் மகாபலியின் காலம் ஒரு பொற்காலமாக சித்தரிக்கப்படுகிறது. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். பசி இல்லை, திருட்டு இல்லை, ஏமாற்றம் இல்லை, பணக்காரன் ஏழை என்ற பெரிய வேறுபாடு இல்லை. எல்லோரும் சமமாக வாழ்ந்தார்கள் என்று மக்கள் நம்பினார். இது வரலாற்று ஆதாரத்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு என்று கூற முடியாது. ஆனால் மகாபலியை பற்றிய நாட்டுப்புற நினைவில் அவர் ஒரு நல்லாட்சி மன்னனாக தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார். இதுதான் ஓணத்தின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று. மகாபலியின் ஆட்சியை மக்கள் இன்னும் நினைவு கூறுகிறார்கள். மகாபலியின் சக்தியும் புகழும் அதிகரித்து கொண்டே சென்றதாக புராணம் கூறுகிறது. அவர் பல யாகங்களை செய்தார். பெரிய அளவில் தானங்கள் வழங்கினார். அவருடைய படை வலிமையானதாக இருந்தது. அவருடைய ஆட்சி விரிவடைந்தது. அவருடைய புகழ் தேவர்களின் உலகத்திற்கும் சென்றதாக கூறப்படுகிறது. இதுதான் அடுத்த பிரச்சனைக்கு காரணமாகிறது. மகாபலியின் வளர்ந்து வரும் சக்தியை பார்த்து தேவர்கள் கவலைப்பட்டதாக புராணம் கூறுகிறது. மகாபலி தொடர்ந்து பலம் பெற்றால் தேவர்களின் அதிகாரம் பாதிக்கப்படலாம் என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் விஷ்ணுவை அணுகினர். ஆனால் விஷ்ணு மகாபலியை வெறுமனே அழிக்கவில்லை. அவருடைய குணத்தையும் கொடைத்தன்மையையும் சோதிக்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். அதுதான் வாமன அவதாரம். ஒரு சிறிய பிராமண சிறுவனாக விஷ்ணு அவதரித்தார். அந்த சிறுவனின் உருவம் மிகவும் சிறியது. அவரிடம் ஆயுதங்களோ பெரிய படையோ இல்லை. அவர் ஒரு பிச்சைக்கார பிராமணனை போல மகாபலியின் யாகசாலைக்கு வந்தார். அப்போது மகாபலி தானம் வழங்கி கொண்டிருந்தார். யார் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொடுப்பது அவரது வழக்கம். வாமனனை பார்த்ததும் மகாபலி அவரை வரவேற்றார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். வாமனன் கேட்டது 3 அடி நிலம். அவ்வளவுதான். மகாபலி ஆச்சரியப்பட்டார். தனது பேரரசின் அளவை நினைத்தால் 3 அடி நிலம் என்பது ஒன்றுமே இல்லை. அவர் கேட்டதை உடனே கொடுக்க சம்மதித்தார். ஆனால் அங்கு இருந்த குருவான சுக்ராச்சாரியார் இந்த சிறுவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை உணர்ந்ததாக புராணம் கூறுகிறது. அவர் மகாபலியை எச்சரித்தார். இவன் விஷ்ணு, கவனமாக இரு என்று அறிவுறுத்தினார். ஆனால் மகாபலி தனது வாக்கிலிருந்து பின்வாங்கவில்லை. ஏன்? அவர் ஒருமுறை கொடுப்பதாக சொன்னால் அதை மாற்றக்கூடாது என்ற கொள்கையில் இருந்ததாக கதை கூறுகிறது. மகாபலி சம்மதித்தவுடன் வாமனன் தனது உருவத்தை பெரிதாக்க தொடங்கினார். சிறிய பிராமண சிறுவனாக இருந்தவர் மாபெரும் உருவமாக மாறினார். இந்த வடிவமே திரிவிக்ரமன் என்று அழைக்கப்படுகிறது.
முதல் அடியில் பூமியை அளந்தார். 2வது அடியில் விஷ்ணுலகத்தை அளந்தார். இப்போது 3வது அடிக்கு இடமே இல்லை. வாமனன் மகாபலியை நோக்கி கேட்டார். 2 அடிகளில் உனது வாக்குப்படி கொடுத்த நிலம் முழுவதும் அளந்து விட்டேன். 3வது அடியை எங்கே வைப்பது? அந்த நேரத்தில் மகாபலி தனது வாக்கை காப்பாற்ற முடிவு செய்தார். தன்னிடம் இனி கொடுக்க நிலமில்லை. ஆனால் கொடுத்த வாக்கை மீறவும் விரும்பவில்லை. அதனால் தனது தலையை தாழ்த்தி என் தலையில் 3வது அடியை வையுங்கள் என்று கூறினார். வாமனன் தனது 3வது அடியை மகாபலியின் தலையில் வைத்தார். அதன் மூலம் மகாபலி பாதாள உலகத்திற்கு அனுப்பப்பட்டதாக புராணம் கூறுகிறது. ஆனால் கதை அங்கே முடிவடையவில்லை. உண்மையில் அங்கிருந்துதான் ஓணத்தின் உணர்ச்சிகரமான பகுதி தொடங்குகிறது. மகாபலியின் நேர்மையையும் வாக்கை பற்றிய தன்மையையும் பார்த்த விஷ்ணு அவருக்கு ஒரு வரம் வழங்கியதாக புராணம் கூறுகிறது. அந்த வரம் வருடத்திற்கு ஒரு முறை தனது மக்களை சந்திக்க பூமிக்கு வரலாம். இதுதான் ஓணம் தொடர்பான முக்கியமான நம்பிக்கை. மகாபலி தனது மக்களை பார்க்க வருகிறார். அவருடைய வருகையை மகிழ்ச்சியுடன் வரவேற்க மக்கள் வீடுகளை அலங்கரிக்கிறார்கள், பூக்களம் போடுகிறார்கள், சிறப்பு உணவு தயாரிக்கிறார்கள், புத்தாடை அணிகிறார்கள், குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். இங்குதான் ஓணம் வெறும் அறுவடை திருவிழாவாக இல்லாமல் ஒரு உணர்ச்சிகரமான பாரம்பரியமாக மாறுகிறது. மகாபலி தனது மக்களை பார்க்க வருகிறார் என்ற நம்பிக்கை, அவர் வந்தபோது தனது மக்கள் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கிறார் என்ற கற்பனை. அதனால் வீடுகள் சுத்தம் செய்யப்படுகின்றன, வாசலில் பூக்கள் வைக்கப்படுகின்றன, சுற்றுப்புறம் அழகுபடுத்தப்படுகிறது, ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் சொல்லப்படுகின்றனர். இந்த பாரம்பரியத்தின் மையத்தில் இருப்பது வரவேற்பு. ஓணம் ஒரே ஒரு நாள் கொண்டாடப்படும் பண்டிகை அல்ல. பாரம்பரியமாக 10 நாட்களை கொண்டாடும் வழக்கம் உள்ளது. அத்தம் முதல் திருவோணம் வரை இந்த நாட்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒவ்வொரு நாளும் பூக்களம் பெரிதாகவும் அழகாகவும் மாறும் பாரம்பரியம் பல இடங்களில் உள்ளது. கடைசி நாள் திருவோணம். இதுவே ஓணத்தின் முக்கியமான நாள். ஓணம் என்றால் முதலில் நினைவுக்கு வருவது பூக்களம். பல வண்ண மலர்களை கொண்டு வீட்டின் வாசலில் அழகான வடிவங்கள் உருவாக்கப்படுகின்றன. சிறியதாக ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் அதன் அளவு அதிகரிக்கும். மலர்களின் நிறங்கள், வடிவங்களின் அழகு, கலைநயம் இவை அனைத்தும் சேர்ந்து ஓணத்தின் அழகை உருவாக்குகின்றன. பல இடங்களில் பூக்களம் போட்டிகள் கூட நடைபெறுகின்றன. இது வெறும் அலங்காரம் அல்ல, மகாபலியை வரவேற்க வீட்டை அழகுபடுத்துகிறோம் என்ற பாரம்பரிய உணர்வு இதில் உள்ளது. ஓணம் பண்டிகையின் மற்றொரு மிகப்பெரிய அடையாளம் ஓணம் சத்யா. வாழை இலையில் பரிமாறப்படும் இந்த உணவு விருந்து மிகவும் பிரபலமானது. ஒரே இலையில் பலவிதமான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. சாதம், சாம்பார், அவியல், தோரன், ஓலன், கிச்சடி, பச்சடி, இஞ்சிக்கறி, ஊறுகாய், அப்பளம், வாழைப்பழம் மற்றும் பல வகைகள். இறுதியில் பாயசம். சில பகுதிகளில் சத்யாவில் இடம்பெறும் உணவுகளின் எண்ணிக்கையும் வகைகளும் மாறுபடலாம். ஆனால் ஒரு விஷயம் பொதுவாக ஒன்றுதான். குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவது. ஓணம் காலத்தில் கேரளாவின் ஆறுகளிலும் ஏரிகளிலும் நடைபெறும் பிரபலமான படகு போட்டிகள் தான் வள்ளம்களி. நீண்ட பாம்பு போன்ற படகுகள், ஒரே நேரத்தில் ஏராளமான படகோட்டிகள், ஒரே தாளத்தில் அசையும் துடுப்புகள், பாடல்கள், கூச்சல்கள், ஆற்றங்கரையில் திரண்டு நிற்கும் மக்கள், இவை அனைத்தும் சேர்ந்து வள்ளம்களியை ஒரு பெரிய மக்கள் விழாவாக மாற்றுகின்றன. குறிப்பாக சுண்டன் வள்ளம் எனப்படும் நீண்ட படகுகள் இந்த பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாக உள்ளது. ஓணம் பண்டிகையின் மிகவும் வித்தியாசமான கலை வடிவங்களில் ஒன்று புலிகளி. கலைஞர்கள் உடல் முழுவதும் புலி போன்ற ஓவியங்களை வரைந்து கொள்கிறார்கள். மஞ்சள், கருப்பு, ஆரஞ்சு போன்ற நிறங்களில் உடலை அலங்கரித்து புலியை போல வேடமணிந்து நடனமாடுகிறார்கள். மேளம் முழங்க மக்கள் கூட்டத்தில் நடுவில் புலிகளைப் போல அசைந்து நடனமாடும் காட்சி குழந்தைகளையும் பெரியவர்களையும் கவர்கிறது. ஓணம் கேரளாவின் விவசாய பாரம்பரியத்துடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. புதிய அறுவடை காலம், இயற்கைக்கு நன்றி சொல்லும் மனநிலை, குடும்பத்துடன் ஒன்றாக இருப்பது, உணவை பகிர்ந்து கொள்வது இவை அனைத்தும் ஓணத்தின் சமூக மற்றும் பண்பாடு முக்கியத்துவத்தை அதிகரிக்கின்றன. அதனால்தான் ஓணம் ஒரு மத விழாவை தாண்டி ஒரு பெரிய கலாச்சார விழாவாக மாறியுள்ளது. இது மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. மகாபலி நல்லவரா கெட்டவரா? மகாபலி அசுர குலத்தை சேர்ந்தவர். ஆனால் அவரை மக்கள் நல்ல மன்னனாக நினைவு கூறுகிறார்கள். வாமனன் விஷ்ணுவின் அவதாரம். ஆனால் இந்த கதையில் மகாபலியின் தியாகத்திற்கும் மரியாதை கிடைக்கிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, புராண கதைகள் சில நேரங்களில் கதாபாத்திரங்களை வெறும் நல்லவர் அல்லது கெட்டவர் என்று மட்டும் காட்டுவதில்லை. அவற்றில் அதிகாரம், தர்மம், வாக்கு, பக்தி, தியாகம் போன்ற பல கருத்துக்கள் ஒன்றோடொன்று கலந்திருக்கின்றன.
இது வரலாறா புராணமா? இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். மகாபலியின் கதையை பற்றிய உறுதியான தொல்லியல் அல்லது வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. வாமனன் 3 அடி நிலம் கேட்டது போன்ற நிகழ்வுகள் புராண கதையின் ஒரு பகுதியாகும். அதனால் இதை நிரூபிக்கப்பட்ட வரலாற்று சம்பவம் என்று கூற முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மகாபலி மற்றும் ஓணம் கேரளாவின் பண்பாடு, மக்கள் நினைவு மற்றும் பாரம்பரியத்தின் மிக ஆழமாக பதிந்துள்ளன. ஒரு கதை வரலாற்று ஆதாரத்தால் நிரூபிக்கப்படவில்லை என்பதாலேயே அதன் பண்பாடு முக்கியத்துவம் மறைந்து விடுவதில்லை. ஓணம் இதற்கு மிக சிறந்த உதாரணம். இன்றைய ஓணம் பல அடுக்குகளை கொண்ட ஒரு கலாச்சார விழா. ஒரு பக்கம் மகாபலி பற்றிய புராண நம்பிக்கை, மற்றொரு பக்கம் அறுவடை மற்றும் விவசாய பாரம்பரியம். அதோடு கேரளாவின் நாட்டுப்புற கலைகள், உணவு, படகு போட்டிகள், குடும்ப ஒன்று கூடல்கள், புதிய ஆடைகள், பூக்களம் இவை அனைத்தும் சேர்ந்து ஓணத்தை உருவாக்குகின்றன. இப்போது மகாபலியின் கதையை ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்து பார்த்தால் ஓணம் நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு நல்ல மன்னனை மக்கள் அவன் இறந்த பிறகும் நினைவு கூறுகிறார்கள். ஏன்? அவன் வைத்த அரண்மனைக்காக அல்ல, அவன் வைத்த செல்வத்திற்காக அல்ல, அவன் மக்களிடம் காட்டிய அன்புக்காக. இதுதான் மகாபலி கதையின் மிக அழகான பகுதி. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை பெற்றிருந்தான் என்பது முக்கியமல்ல. அவன் மக்களின் வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினான் என்பதுதான் அவனுடைய உண்மையான பெருமை. ஒரு காலத்தில் மகாபலி என்ற மன்னன் தனது மக்களை ஆட்சி செய்ததாக ஒரு கதை சொல்கிறது. அவர் மிகப்பெரிய சக்தி கொண்டிருந்தார். அவரிடம் மிகப்பெரிய பேரரசு இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய பிராமண சிறுவன் அவரிடம் 3 அடி நிலம் கேட்டான். மகாபலி கொடுத்தார். அந்த 3 அடிகளில் அவருடைய பேரரசு முழுவதும் அளக்கப்பட்டது. ஆனால் மகாபலி தோற்றாரா? புராண கதையின் பார்வையில் அவர் பாதாள உலகத்திற்கு சென்றார். ஆனால் மக்களின் நினைவில் அவர் இன்னும் வாழ்கிறார். ஒவ்வொரு ஓணத்திலும், ஒரு பூக்களத்தில், ஒரு வாழை இலையில் பரிமாறப்படும் சத்யாவில், ஒரு படகு போட்டியின் துடுப்பு சத்தத்தில், ஒரு குடும்பத்தின் சிரிப்பில், ஒரு குழந்தையின் ஓணம் புத்தாடையில் மகாபலியின் நினைவு மீண்டும் உயிர் பெறுகிறது. அதனால்தான் ஓணம் என்பது ஒரு பண்டிகையை விட பெரியது. அது ஒரு நினைவு, ஒரு பாரம்பரியம், ஒரு பண்பாடு. மக்கள் தங்கள் மன்னனை இன்னும் மறக்கவில்லை என்பதற்கான ஒரு அடையாளம். மக்கள் சமமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்ததாக கற்பனை செய்யப்படும் அந்த காலத்தை நினைவு கூறும் ஒரு திருவிழாதான் ஓணம். இந்த ஓணம் உங்கள் வீட்டிலும் மகிழ்ச்சியையும் அன்பையும் ஒற்றுமையையும் கொண்டு வரட்டும். அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.